அந்த புயலில் அந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு இந்த புயல் எந்த அளவுக்கு தன்னுடைய தாக்கத்தை, தன்னுடைய அந்த சுருள்களை எப்படி விரித்தது என்பதை இந்த இடத்திலே நான் உங்களுக்கு நடித்து காட்டுகின்றேன். சார் வணக்கம் சார். நீங்க இப்ப இந்த ஒர்க் போராட்டத்துக்கு எதிராக நீங்க போராடிக்கிட்டு இருக்கீங்க. அதுல என்ன எதுக்காக இந்த ஒர்க்கை நீங்க எதிர்க்கிறீங்க, இந்த திட்டத்தை ஒர்க் அந்த இதை எதிர்க்கிறீங்க அப்படின்னு நானா எதிர்க்கிறேன்னா உங்களுக்கு தெரியாதா நாங்க ஏன் போராட்டம் நடத்துறோம்னு? சொல்லுப்பா. அதான் சார், நீங்க போராட்டம் நடத்துறீங்க, இதுல எந்த லைன், எந்த வார்த்தை அதுல எதை நீங்க எதிர்க்கிறீங்க, எதுக்காக எதிர்க்கிறீங்க? எதிர்க்கிறோமா பாயிண்டா? உங்களுக்கு தெரியாதா இது இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு உங்களுக்கு தெரியாதா? அவங்கள ஏன் நீங்க கஷ்டப்படுத்துறீங்க? அதான் சார், ஓகே சார், எங்களுக்கு புரியுது. இருந்தாலும் இந்த ஒரு வரி தான் இஸ்லாமியர்களை முழுமையாக பாதிக்குது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா? அது எந்த வரி கரெக்டாக அதை மென்ஷன் பண்ணுங்க. ஏங்க உங்க வீட்டு சொத்தை நீங்க யார்ட்டையா கொடுத்தீங்கன்னா அவங்க என்னங்க, நீங்க என்னங்க நினைப்பாங்க? அவங்க எப்படி கொடுப்பீங்களா? அது என்ன நியாயம்? அது எப்படிமா உங்களுக்கு கொடுக்க முடியும்? அதனால தாங்க எங்க தலைவர் இப்படி சொன்ன வரவழில ஏதோ ஒன்று 4 பாயிண்ட்டை சொன்னாங்க, அதை வச்சு நான் அடிச்சு விட்டேன்னா நீங்க இப்படி பேசினுக்கிறீங்க. இதுதான் அங்கு நடந்திருக்கிறது. ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் ஒரு போராட்டத்திற்கு இறங்கும் போது குறைந்தபட்சம் வரலாறை படிக்கவில்லை என்றாலும் எதற்கு போகிறோம், எங்கு போகிறோம், என்ன செய்ய போகிறோம், அங்கு விளைவுகள் வருமே, பத்திரிகையாளர்கள் இருப்பார்களே, கேள்விகளை கேட்பார்களே, அதற்கு நாம் எப்படி சமாளிப்போம் என்ற அடிப்படை நாலேஜ், அதாவது இங்கிலீஷ்ல அறிவுன்னு சொன்னா அதை கூட ட்ரோல் நம்மளே காலி பண்ணிடுவானுங்க. அடிப்படை நாலேஜ் அப்படின்னு சொன்னா அது கௌரவமாக இருக்கும். அது கூட தெரியாமல் இவர் வந்திருப்பதுதான் மிக சிறப்பான அந்த புயலினுடைய ஒரு காட்சியாக நம்ம பார்க்கப்படுகிறது. இந்த புயலுக்கு எப்போதெல்லாம் கோபம் வரும் அப்படி என்று பார்க்கும் பொழுது, தலைவர் பக்கத்தில் இருக்கும்போது ஆக்ரோஷமாக பேசக்கூடிய அந்த வீசக்கூடிய அந்த காற்றை நாம் பார்க்க முடியும். மற்றபடி இந்த புயல் வழக்கம் போல செயலிழந்தே கிடக்கும் என்பதில் எந்த கருத்தும் இல்லை. இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடித்தது என்றால் உடனடியாக கமெண்டில் தெரிவித்தால் பார்ட் 2. ஒரு புயலையும் விடாமல், சிறிய காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தையும் விடாமல், அனைத்தையும் ட்ரோல் செய்து, அதாவது எப்பொழுதுமே வராத இந்த வடமேறு நம்ம வெயில் காலத்தில் ஒரு புயல் மழை வருமே, அந்த மலையை கூட நாங்கள் ட்ரோல் செய்து உங்களுக்கு காட்ட தயாராக இருக்கின்றோம். கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஷோ நல்லா இருக்கின்றால் ஆதரவு கொடுங்கள். கடைசி 4 நாட்களாக இந்த நியூஸ் டிவியின் புயலும் செயலிழந்து கிடக்கதாக நியூஸை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கிறது. அதற்கெல்லாம் நீங்கள் தான் காரணம். தயவு செய்து ஆதரவு கொடுத்து விடுங்கள் என்பதை சொல்லி இந்த இடத்திலே நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.